ஒரு சிறுநீரகத்துடன் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழலாம் தெரியுமா? சிறுநீரகங்கள் நம் உடலின் மிகவும் முக்கியமான மற்றும் அத்தியாவசியமான உடல் உறுப்பு ஆகும். உடலை தூய்மையாக வைத்திருக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சிறுநீரகம் முக்கியமானதாகும். பொதுவாக மனிதர்கள் அனைவரும் 2 சிறுநீரகங்களுடன் படைக்கப்படுகிறார்கள். சில மருத்துவ சூழ்நிலைகளாலோ அல்லது தவறான பழக்கங்களாலோ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது ஒரு சிறுநீரகத்தை அகற்றும் நிலை ஏற்படுகிறது. சிறுநீரகங்களில் ஒன்றை இழந்துவிட்டால் அதன் பின் வாழ்வது கடினம் என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் நினைப்பதை விட ஒன்றுடன் வாழ்வது மிகவும் எளிதானது. பிறவி காரணங்களாலோ அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினாலோ அல்லது நன்கொடையாலோ பல நபர்கள் ஒரே சிறுநீரகத்துடன் இயல்பான சுறுசுறுப்பான வாழ்க்கையை நடத்துகிறார்கள். சிறுநீரகம் தொடர்பாக பல கட்டுக்கதைகள் உள்ளது. இது தேவையற்ற கவலையை ஏற்படுத்துகிறது. நல்ல சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒரு சீரான டயட் போதுமானது. நீரோட்டமாக இருப்பது மற்றும் அதிகப்படியான உப்பை தவிர்ப்பது முக்கியம் என்றாலும் கடுமையான உணவு மாற்றங்கள் பொதுவாக தேவையில்லை. சிறுநீரகத்தை தானம் செய்வது பொதுவாக பாதுகாப்பானது. இதில் குறைந்த ஆபத்துகள் மற்றும் சிக்கல்களே இருக்கும். பெரும்பாலான நன்கொடையாளர்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு 2 to 3 வாரங்களுக்குள் தங்கள் வழக்கமான வழக்கத்திற்கு திரும்பலாம். நன்கொடையாளர்களிடையே சிறுநீரக செயலிழப்பு ஆபத்து மிகவும் அரிதானது. சிறுநீரகத்தை தானம் செய்வது குழந்தைகளை பெறுவதற்கான திறனை எந்த விதத்திலும் பாதிக்காது. பல சிறுநீரக நன்கொடையாளர்கள் ஆரோக்கியமான கர்ப்பம் மற்றும் குழந்தைகளை பெறுகிறார்கள். ஒரு சிறுநீரகத்துடன் செயல்படுவதற்கு உடல் நன்கு பொருந்துகிறது. மேலும் சிறுநீரக தானம் மூலம் கருவுறுதல் பாதிக்கப்படாது. சரியான கவனிப்புடன் ஒரு சிறுநீரகம் வாழ்நாள் முழுவதும் நன்றாக செயல்படும். அந்த ஒற்றை சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டுமே டயாலிசிஸ் தேவைப்படும். இது சரியான கவனிப்பு மற்றும் கண்காணிப்பு இருக்கும்போது ஒரு பொதுவான விளைவு அல்ல. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.